தாலி தானே கட்டணும், கட்டுறேன். முறைப்படி கல்யாணத்தை வச்சுக்கலாம்டா, இப்படி அவசரப்படாத. முறத்த வர்ண கல்யாணத்துக்கு முறைப்படி உங்களெல்லாம் நம்மள. அதான் எப்பவும் கெட்டவன் கெட்டவனாவே தான் இருக்கணும், அப்பதான் மத்தவங்களுக்கு பயம் வரும். தெரிஞ்சு நல்லவனா வாழணும்னு நினைச்சல, அது ஏன் தப்புதான். நீ முன்னாடி நல்லவன் தான். அக்கா சொல்ற கேளுடா, மறுபடி வீட்ல போய் கல்யாணத்தை வச்சுக்கலாம் வாடா. இதுக்கு மேல யார் என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். உங்க எல்லாரும் பொறுத்த வரைக்கும் இவ கழுத்துல நான் தாலி கட்டணும், அவ்வளவுதானே? கட்டுறேன். பொண்ணு வேண்டாண்டா, எனக்கு என்னமோ மனசுக்கு சரியில்லாம இருக்குதுடா. தெரிஞ்சே ஒரு பொண்ணு படுகுடியில தள்ளுன மாதிரி இருக்குடா, வேண்டாண்டா. இப்ப நீயோ நானா சொன்னா கேட்க மாட்டான். அன்னைக்கு அம்மா சொன்னதுக்கு அவன் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறான். தாலி அவன் கையில இருந்து புடுங்கடா. விடு, பொண்டாட்டியானா எவனும் நேசிச்சு தானே ஆகணும். இவன் பொண்டாட்டியாவே நினைக்க மாட்டானடா. இவன் ஒரு டம்மி பேசுடா. இவன் பார்க்கதான் இப்படி குணத்தால குழந்தை, அதெல்லாம் மாறிடுவான். விடு, உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அதெல்லாம் இவன் கண்டிப்பா மாறுவான்டா. ட்ரைனிங்ல நம்ம கூட அவ்வளவு சண்டை போட்டான், ஆனா என்னைக்கே நம்மள அடிக்க கை வாங்கியிருப்பான். அவனால எதுவும் பண்ண முடியாது. சொல்ல போனா உலகத்துல இவன் நல்லவன். கொஞ்சம் பேசணும். உனக்கான டைம் முடிஞ்சு போச்சு. இனி யாருக்கிட்ட நீ பேசக்கூடாது. இன்னும் தாலி ஏறல. நான் தாத்தா கிட்டயும் பாட்டி கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கணும். தாத்தா பாட்டியா? யாருடா? தெரியல. தாத்தா பாட்டியா? இனி உன் வாழ்க்கையில யாருமே வரக்கூடாது. என் அனுமதி இல்லாம நீ யாருக்கிட்ட பேசவும் கூடாது. நான் நிக்கணும், உட்காரணும், நான் சாப்பிட சொன்னாதான் சாப்பிடணும். ஏன்னா நான் உனக்கு தாலி கட்ட போறேன். இங்க இருக்கவங்க ஆசலாதானே? நீங்க சொல்றதெல்லாம் செய்றேன். இப்ப தாலின்னு ஏறல, அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கணும். சொல்லிக்கிட்டே இருக்க, தாத்தா பாட்டிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுங்க. நீ நம்ம நல்லவா வாழ போற, நாசமனா தானே போக போற. விக்ரம், என்னடா பேசுற? நாசமனா போறவா ஆசீர்வாதம் வாங்க போறானா? ஏன் நாசமனா போங்கன்னு ஆசீர்வாதம் வாங்க போறியோ? நெல்லுடே, உன் கட்ட தாலி தானே கட்டணும். கட்டினதுக்கு அப்புறம் உன் தாத்தா பாட்டிட்ட போய் நான் நாசமனா போகணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு வாங்கிட்டு வா. பரவாயில்ல, நான் நாசமனா போனாலும் பரவாயில்ல, வாழ்ந்தாலும் பரவாயில்ல, அது தாத்தா பாட்டி ஆசீர்வாதத்தோட நடக்கட்டும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. என்னடா சொல்ற? இவங்க கூட தாத்தா பாட்டி வரும் தெரியலடா. எங்க ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு உண்டு. நீ நல்லா இருக்கணுமா? எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு நீ வாழணும். 16 செல்வங்களும் பெற்று இந்த பூமியில நீடோடி நீ வாழணும். உன் பேருக்கு ஏத்த மாதிரி மகாலட்சுமியா வாழணும். லட்சுமியா? பேர் ரோஹிணி தானே? அதான் எனக்கு தெரியல. ஆனா ஏன் அப்பாவும் அம்மாவும் லட்சுமின்னு சொல்லி வளர்த்துனாங்க? வாடி. ஏண்டா, அவ நீ கெட்டிக்க போற பொண்ணு. நான் கெட்டிக்க போன பொண்ணு இல்ல, நீங்க எனக்கு வலுக்கட்டாயமா கெட்டி வைக்கிற பொண்ணு. இல்ல போலீஸுக்காரி. உனக்கு இப்போ அப்படிதான் தெரியும். போக தெரியும். உன் அண்ணன் மாதிரி பார்த்தடா, தகப்ப மாதிரி பார்த்த. துரோகம் பண்ணிட்டல நீ எனக்கு. இப்பவும் நீ என் கண்ணுக்கு பச்சை புள்ளையாதான் தெரியுத. நீ எங்களுக்கு மூத்த புள்ளடா. சந்தோஷமா கல்யாணம் முடிக்கலாம்டா, வாடா. எவ்வளவோ கனவு கண்டு வச்சிருக்கேன், இப்படி அவசரமா முடிக்காதடா, வா. அண்ணி, உங்க மேல எனக்கு தனி பாசமும் மரியாதையும் இருக்குது. இந்தா இவனை நான் ஒரு நாள் அண்ணன்னு கூப்பிடவும் மாட்டேன். இனி அவனும் என்ன தம்பின்னு தேடி வரவும் கூடாது. சரிடே, நான் வரமாட்டேன். நீ வந்தாலும் நான் பேச போறது இல்ல. அதே மாதிரி யாரும் இவர்கிட்ட உள்ள பழகிட்டு வரக்கூடாது. அக்கான்னு பாய் நிறைய கூப்பிட்டேன். துரோகம் பண்ணிட்டீங்கல்ல? உனக்கு யாரும் துரோகம் பண்ணல. நல்லா இருமா தங்கம், போ அவன் கிட்ட தாலியை வாங்கிக்க. எல்லாம் சரியாயிரும். என்னடா ரோஹிணி தானடா? சரிங்க பாட்டி. நீங்க தாலி கட்டலாம். நீ சந்தோஷமா வாழ்ந்தலான்னு மட்டும் கனவுல நினைக்காத. இந்த விக்ரமோட இன்னொரு சீர்பத்தை நீ பார்த்தது இல்ல. இவங்கெல்லாம் என்ன நல்லவன் சொன்ன நம்பிட்ட. இனி 4 சவத்துக்குள்ள நீ பட போற பாட்ட போரு. என்ன நடக்குது? இதோ கோர்ட்ல வேகமா தீர்ப்பு சொன்னாங்களா? லட்சுமி சொன்னா கேளு, வேண்டாம். இவனை நம்பி கழுத்தை கொடுக்காத. என்னடா, எனக்கும் ஒண்ணும் புரியலடா. அவசரப்பட்டுட்டோமா? லட்சுமின்னு சொல்றாங்க. கிஷோர், நீ என்ன பேரை மாத்தி சொல்ற? போடா, உன்னை போய் நல்லவன் நினைச்சிட்ட பாரு. இனி அவ பேர் லட்சுமியா இருந்தானே, யுவராணியா இருந்தானே, டிஎஸ்பி ரோகிணியா இருந்தா உனக்கு என்ன? புரியலடா. விக்ரம், நீ அந்த பொண்ணு வந்து தாலி கட்டக்கூடாது. என் கழுத்துல தாலி கட்டலாம். வேண்டாம், சர்ச்சுக்கிட்ட நான் பேசுறேன். நான் கேஸ் கொடுக்குறேன். வேண்டாம், சொன்ன கேளு. இனி எவனாலும் இவளை காப்பாற்ற முடியாது. என்ன அவமானப்படுத்தினீங்கல்ல? வேண்டாம் லட்சுமி, சொன்னா கேளு. இவளை நம்பி கழுத்தை கொடுக்காத. வேண்டாம். குடும்பமா என்ன பழி வாங்கிட்டீங்கடா. என் அப்பனை மட்டும் தான் நான் கெட்டவன நினைச்சேன். இல்ல, இங்க இருக்க எல்லாருமே கெட்டவங்க தான். லட்சுமி வேண்டாம், நீதான் ஒருத்தர மனசார விரும்புறிய. அது ஐயோ அவசரப்பட்டு உளறிட்டேன்னு. அது வந்து அறிவில்ல. சாரிமா. இல்லம்மா, ட்ரைனிங் எடுக்கிறதுல இருந்து அவ ஒருத்தன மனசார விரும்புறா.
ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க, சரியாதான் இருக்குது. சாரிமா. டேய் ராணி, விக்ரம், ஏன் இப்படி பண்ணுங்க? நல்லா இருடா, நல்லா இரு, நல்லா இரு. இதுக்கப்புறம் தாலி கட்ட சொன்னீங்க, கட்டிட்டேன். ஒரு கண்டிஷன், இனிமேல் யாரும் இவ சொந்தம் கொண்டாடிக்கிட்டு வரக்கூடாது. நான் என் வீட்டுக்கு தான் நான் இவளை கூட்டிட்டு போவேன். நீங்க சொல்றதுல நான் வாழ மாட்டேன். நான் எங்க இருக்கணும் அங்கதான் இவளும் இருக்கணும். நான் என் அப்பா கூட தான் இருக்க போறேன். உங்க எல்லாருக்கும் அவர் எவ்வளவோ மேலே. அததான் ரோகிணியும் விரும்புறா. எதுக்கு உனக்கு இந்த பிடிவாதம்? நல்லா இருடா, நீ ரொம்ப நல்லா இருக்கணும். தம்பி, யாரனாலும் மன்னிப்ப. மீனக்கா, உனக்கு என்கிட்ட மன்னிப்பே கிடையாது. அழுதுல இனி காலத்துக்கும் அழுதுகிட்டு தான் இருக்கணும். வா, தாலி கட்டணும்னு உரிமையோட வாழ கூப்பிடுறானே. தாலி கட்டிருக்காமல பொண்டாட்டிங்க பாசம் வராமலா போயிரும். அதான் விக்ரம்ங்கிறது, அவன் ரொம்ப நல்லவண்டி. எல்லாருமா சேர்ந்துதான் ரோகிணி வாழ்க்கை நாசம் பண்ணீங்களா? ஐயோ, இவன் ஒருத்தன். வான்னு சொன்னேன். சரி, தாலி கட்டியாச்சு. இனி உங்களுக்கும் ரோகிணிக்குமான உறவே முடிஞ்சு போச்சு. யாரும் ரோகிணி தேடி வரக்கூடாது. அவளும் தேடி வரமாட்டான். டேய், இப்படிவா கூட்டிட்டு போற? ஆமா, ஒரே பார்க்க வேண்டாம். போலீஸுக்காரிய பார்த்தாலே தலைவரிக்க ஓடுனவே. போலீஸுக்காரிய யூனிஃபார்மோட தாலி கட்டி கூட்டு வந்துருக்கானே, என் முகத்துல காரி துப்பி என்ன பரியாசம் பண்ணி சிரிக்க வேண்டாம். சிரிக்கணும், எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கணும். ஊரே என்ன பார்த்து சிரிக்கணும். இங்க இருந்து நான் வீட்டுக்கு நினைச்சு தான் கூட்டு போறேன். முட்டாள் மாதிரி பண்ணாத, வீட்டுல கொண்டாந்து விடுறேன். யாரும் என் வீட்டுக்கு வரக்கூடாது. அதான் சொன்ன, உங்களுக்கும் அவளுக்கு கூட வர முடிஞ்சு போச்சுது. இனி யாரும் அவளை தேடி வரக்கூடாது. அவ செத்தாலும் யாரும் வரக்கூடாது. என்னடா பேச்சு பேசுற? இப்ப உன் பொண்டாட்டி, மறந்துடாத. பொண்டாட்டி? அது உங்களை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான். ஒரு காலமும் இந்த ரோகிணி எனக்கு பொண்டாட்டி ஆக முடியாது. மனசால கூட நான் நினைச்சு பார்க்க மாட்டேன். அது அப்படிதான் சொல்லுவான். எல்லாம் சரியாயிரும். ரோகிணி பாத்துக்கிடுவான். சரிடா, வீட்டுக்காவது வந்துட்டு போய. ஏன் அடுத்து ஏதாவது பள்ளி போடலான்னு பாக்குறீங்களா என்ன? போதும், வந்ததுக்கு நல்ல பரிசு கொடுத்து அனுப்பிட்டீங்க. காலத்துக்கு பார்த்து பார்த்து வேதனைப்பட்டு சாகிற அளவுக்கு எனக்கு பரிசு கொடுத்திருக்கீங்க. போதும். செல்வாளி, நீ மட்டுமாவது கூட போ. சரிடா, வா. என் கூட யாருமே வரக்கூடாதுன்னு சொன்னேன். நான் வாரேன்டா, வா. அதுல நான் கூட்டு போயிடுறேன். யாரும் பின்னாடி வர வேண்டாம். என்ன வரவல்ல? என்ன அவளே சொல்லிட்டா, யாரும் தேவையில்லை. உங்க சொந்தக்காரங்க என்ன தேவையில்லாம இருக்கலாம். ஆனா நானும் விக்கியும் வருவோம். சர்ச்சு கட்டதாண்டா பண்ணிருக்காரு. கட்டாயம் நீ போய் தான் ஆகணும். தங்கச்சி வாழ போற வீட்டுல கொண்டு விடுறது அண்ணனோட கடமைடா. கொண்டு விட்டுட்டு வந்துருங்கடா. யாரும் எனக்கு தேவையில்லை. அது நீ சொல்ல வேண்டாம். கோர்ட்டுகளுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கு, நாங்க வருவோம். நீங்க வந்தீங்கன்னா நாங்க இந்த ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க மாட்டேன். இங்கே நின்னாலும் நிப்பனே தவிர உங்க கூட நான் என் வீட்டுக்கு வர மாட்டேன். பச்சை பிள்ளை மாதிரி அடம் பிடிக்காதடா. போ. மொத்த தாலியை கட்டிட்டு இவன் படுத்துற பாட்ட பாரு. அலப்புற தாங்க முடியல. பச்சை பிள்ளை மாதிரி அடம் பிடிக்காதடா. என் ஏமாற்றமும் என் வழியும் வேதனையும் உங்களுக்கு பரியாசமா இருக்குல்ல? நீ இப்போ இதை பாக்க, நாங்க பின்னாடி வரத பாக்குறோம். வேற ஒண்ணு இல்லடா. இப்பவும் நான் சொல்றேன், யாரும் என் பின்னாடி வரக்கூடாது. வாடி, இதுக்கப்புறம் என்ன பார்த்துட்டு இருக்க? வா, என் கூட சேர்ந்து பண்ண ஆசைப்பட்ட. வா, நல்லா வாழலாம். வா. செம்பகவல்லி, சொல்லிட்டே. இனி நீ மதனன்னு கூட சேருவ. கொல்லி வச்சுட்டா. மன்னிப்புங்கிறது என்கிட்டயும் கிடையாது டி. மன்னிக்கவே கூடாது டி. கொளுத்தியா போட்டுட்டு இருக்க? அக்கோஸ். அக்கோஸா? உங்களுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது. விக்ரமுக்கு நல்ல ஜோடி கிடைச்சிருக்கு. நல்ல சந்தோஷமா வாழ்வான். இந்த உலகத்துல அவனும் ஒரு அதிர்ஷ்டக்காரன் தான். அவனை உயிரா நினைக்கிறவதான் அவனுக்கு பொண்டாட்டியா கிடைச்சிருக்கா. டேய் விக்ரம், நீ அதிர்ஷ்டக்காரன்டா. தமிழே, நமக்கு வேலை பாக்கி இருக்கு, போமா. கெட்டினவங்க ஒருத்த நிக்க, அவன் எனக்கு கண்டுக்கிட்டதான்னு பாரு. கண்டுக்கிட்டாலும் போடுற போடாம என்னங்கன்னா கொஞ்சம் வா. இரு, உனக்கு இருக்குதே. சரி, வீட்டுக்கு வா, போலாம்.
எதுக்குங்க? மானத்தை வாங்காத, வா வீட்டுக்கு போவோம். இல்லைங்க, எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, நான் முடிக்கணும். நான் போயிட்டு வரட்டா? ரொம்ப தாங்க வைக்காத, சொன்னா கேளு. 4 நாள் நான் வீட்டுல இருக்கல. வா. நானும் தான் 4 நாள் வீட்டுல இருக்கல, அதுக்காக. ஏய், அவன் போயிட்டான், பின்னாடியே போங்கடா. அவன் தான் வேண்டான்னு சொல்றானே. அவன் சொன்னா கோர்ட்டோட ஆர்டர் நீ மறந்துட்டியாங்க? ஆமாடா, வா. அவன் ஏதாவது பண்ணிடக்கூடாது. வா வா. ஆமா, நீங்க அவளை அடி அடிச்சு கொள்ளுவான். போய் காவல் இருங்க, போங்க. எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணு வாழ்க்கை நாசமாக்கிட்டீங்கல்ல நீங்களா? உங்க யாரையும் நான் மன்னிக்கவே மாட்டேன். ஓ மன்னிப்பு எங்களுக்கு எதுக்குடா? போடா. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. தெரிஞ்ச அந்த பொண்ணு வாழ்க்கை நாசம் பண்ணிட்டீங்களே. அதெல்லாம் ஒண்ணும் நாசமனாக்கல, நீ கிளம்பு. எப்படிதான் மனசு வந்ததோ. போங்கடா, போய் அவசருக்கு எதுவும் ஆயிரமா போய் பாருங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமோ. அவன் அப்பெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான், நீங்க போங்கடா. சரிங்கம்மா. மீனக்கா. யாருக்கு யார் அக்கா? அக்கா பேசுக்கா. அதெல்லாம் இப்ப என் மனசு யாரும் இல்ல, கிளம்பலாம். சாரிக்கா. அவ அப்படியே ஏதாவது சொல்லுவா. போங்கடா, போய் என்னன்னு பாருங்க. போங்க, பார்த்துட்டு எனக்கு போன் பண்ணுங்கண்ணே. சரி. மீனக்கா நீங்களும் வாங்கக்கா. எனக்கு என்ன வந்திருக்குது? நீங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்க, நீங்க தான் காவல் இருக்கணும், போங்க. டேய் பயப்படாதீங்கடா, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. அதே எப்படி தாலி கட்டியிருக்கான், அவன் பொண்டாட்டி ஆயிட்டா, அவனுக்கு தெரியாது. நீங்க போங்கடா, போய் வீடு வரைக்கும் போய் பார்த்துட்டு வாங்க. சரிங்கம்மா. அப்புறம் உனக்கு இங்க என்ன வேலை? வீட்டுக்கு தான் போறேன். ஆமா தாவி, வீட்டுக்கு போறவலாம். எனக்கு ஆபீஸ்ல சின்ன வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. என்னது, நான் வீட்டுக்கு போகணும், நீ ஆபீஸ்க்கு போறியா? ஆமா, எனக்கு வேலை இருக்குது. வாய் திறக்க வேண்டிய இடத்துல வாய் திறக்கலன்னா இப்படித்தான் ஆகும். வாங்கடி போலாம். குறு குறுன்னு கோவம் வருதோ? அன்னைக்கு எங்களுக்கும் அப்படித்தானே வந்திருக்கும். சரி, நாங்க வரட்டுமா? என்னன்னு பாக்குறீங்க? இன்னைக்கு தமிழக்கா புருஷன் புள்ளைன்னு இல்லாம தனி மரமா வாழ்றாங்கன்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். நான் என்ன பண்ணுனேன்? என் பிள்ளைங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, தெளிவா இருக்காங்க. பேச வேண்டிய இடத்துல ஒரு ஆண் பேசணும், இல்லைன்னா பொம்பளைங்க நிலைமை இப்படிதான் ஆகும். தமிழக்காவை துடிக்க துடிக்க வேதனைப்படுத்திட்டு பிள்ளைங்களை அவங்க கிட்ட இருந்து பறிச்சு கூட்டிட்டு போகும்போது வேடிக்கை பார்த்தீங்கல்ல, அந்த வலியும் வேதனையும் உங்களுக்கும் புரிய வேண்டாம்? தமிழக்கா படுற வேதனை என்னன்னு உங்களுக்கு புரிய வேண்டாம்? செம்பொழி அக்கா ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க இல்ல, நாங்க யாருமே விட்டு கொடுக்க மாட்டோம். என் பிள்ளைங்க என்ன தெளிவா பேசிட்டு போறாங்க. ஆமா, தெளிவா இருக்காங்க. ஆமா, செம்பவள் என்ன இப்படி பண்றா? புருஷனா இருக்க வேண்டிய இடத்துல புருஷனா இருக்கணும், பொண்டாட்டிக்காக பேச வேண்டிய இடத்துல வாய் திறந்து பேசணும். அன்னைக்கு நீயா பேசியிருக்கணும். செம்பவலி உன்கிட்ட தாங்கினா, தாங்கி கூட நீ பேசல. அதோட விளைவை நீ அனுபவிச்சுதானே ஆகணும். பொண்டாட்டிக்காக பேச வேண்டிய இடத்துல பேசாதவன் புருஷனே இல்ல, அவனுக்கு புருஷனா இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல. அன்னைக்கு செம்பவலியை விட்டு கொடுத்துட்டு போயிட்டல்ல, இன்னைக்கு வந்து சந்தோஷமா இருந்தா? அவ இதயம் ஒன்னும் கல் இல்ல, அவ இதயம் இரும்பாலையும் செய்யப்படல. அதுல காதலு, அன்பு, பாசம் எல்லாம் கலந்தது. அது எல்லாத்தையும் எதிர்பார்க்கும். புருஷன் தான் மேல அக்கறையா இருக்கணும்னு எதிர்பார்க்கும், புருஷன் தனக்கு உறுதுணையா இருக்கணும்னு எதிர்பார்க்கும், புருஷன் தனக்காக பேச வேண்டிய இடத்துல பேசுவான் அந்த இதையும் எதிர்பார்க்கும். கை விட்டுட்டிய. உன் மேல அவளுக்கு எவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும் தெரியுமா? சுக்கு நூறா நொறுக்கிட்டிய. அந்த இதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும், அந்த இதயம் எவ்வளவு சஞ்சலப்பட்டிருக்கும். ஏமாற்றத்தை கொடுத்துட்டு வா சந்தோஷமா வாழலான்னு கூப்பிட்டா எந்த நம்பிக்கையில உன் கூட வாழுவா சொல்லி? ஏமாற்றத்தை கொடுத்த நீ எந்த நம்பிக்கையில அவளை கூப்பிடுற? நீ அவளை ஏமாற்ற நினைச்சாலும் அவ உன்னை ஏமாத்தல. இது வரைக்கும் உனக்கு நல்ல மனைவியா தான் வாழ்ந்துட்டு இருக்கா. என்ன, நீ கொடுத்த ஏமாற்றத்தின் வழியை அவளால தாங்கிக்க முடியல, அதுக்கு எதிர்வினைய காட்டுறா, அவ்வளவுதான். மத்தபடி அவளுக்கு உன் மேல எந்த வெறுப்பும் இல்ல. போ, வருவா. அந்த இதயத்தின் காயம் ஆறட்டும், அவ மனசுல ஏற்பட்ட வலி தீரட்டும். காயம் ஆறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். காயப்படுத்தினல்ல, கொஞ்சம் காத்து இருந்துதான் ஆகணும். ஒரு இதயத்தை காயப்படுத்தாத வரைக்கும் தான் அந்த உறவு நல்லா இருக்கும். ஒரு திருப்பு காயப்படுத்திட்டோம், அந்த பழைய காதலு, பழைய அன்பு எதையுமே திரும்ப பார்க்க முடியாது. முட்டாளா இருந்துட்டியே. உனக்கு தாயா இருக்க வேண்டிய இடத்துல தாயா இருந்தா, மனைவியா இருக்க வேண்டிய இடத்துல உனக்கு மனைவியா இருந்தா, இந்த சமுதாயத்துல உனக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்தா, தகப்பா இங்க ஸ்தானத்தை கொடுத்தா, உன்னை பராமரிச்சா, உன்னை பேணி காத்தா. அவ உன்கிட்ட ஒன்னே ஒன்னு எதிர்பார்த்தா, நீ அவளுக்காக துணை நிப்பனு. அத்தனையும் கொடுத்தவளுக்கு உன்னால அந்த துணையை கொடுக்க முடியலையே. நான் இருக்கிறேங்கிற தைரியத்தை உன்னால கொடுக்க முடியலையே. நீ மட்டும் அன்பை எதிர்பார்க்கறது எந்த விதத்துல நியாயம்? என்னங்க, வாங்க போலாம். மத மனைவிங்கவா யாருன்னு புரிஞ்சுக்க. நான் பண்ண தப்பையே நீனும் பண்ணி தொலைச்சிடாத. ஐயோ, நல்ல சிவமா பாலிசுக்காரியில கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வாரான்.
அவனுக்கு தான் போலீஸ்காரினாலே ஆவாத. ஏதாவது ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏதோ நடந்து போச்சான். அதான் கோர்ட்லயே கல்யாணத்தை பண்ணி வச்சு விட்டாங்களாம். நல்ல சிவமகன் தானே, கண்டிப்பா பண்ணிருப்பான். இவன் கொஞ்சம் ஆட்டமா ஆடுனா அதான் இவனுக்கு போலீஸ்காரி கிடைச்சிருக்கா. அவளுக்கு என்ன குறை? போலீஸ்காரி அந்த அளவு லட்சணமா தானே இருக்கா. ஏக்கா இவனை பத்தி தெரிஞ்சுமா அந்த போலீஸ்காரி வந்து தாலி கட்டிருக்கா? யாரையோ ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி இப்படி இருந்தாங்களாம். அதான் கோர்ட்ல கல்யாணத்தை பண்ணி வச்சு விட்டாங்களாம். விளங்காத பையலுக்கு புள்ளையா பிறந்து புட்டிய உன் புள்ள குட்டியெல்லாம் கண்ணால பாப்பமானே நினைச்சு கூட பாக்கலையா? இப்படி தாலி கட்டி கொண்டு வந்து நிக்கிய. ஐயா விக்ரமே, கொள்ள வெறியில இருக்க, யாராவது கோத்து கொலப்பிடுங்க. ஆமாமா, காவமெல்லாம் பகல்ல மட்டும் தானே. நல்லா இருக்கணுயா. இப்படி உனக்கு கல்யாணம் நடக்குன்னு எதிர்பார்க்கவே இல்ல. இப்படி கல்யாணம் நடக்குன்னு எதிர்பார்க்கவே இல்ல. எல்லாம் உங்க அக்கா குடும்பம் பார்த்த பார்வதா. அன்னைக்கிளி வேலையா? அப்ப சரியான புள்ளையாதான் இருக்கணும். ஏம்மா, நீ இந்த வீட்டுக்கு காவலுக்கு வருவ அவதானே? கொஞ்ச நேரம் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கீல நீங்க? ஐயோ, யாராவது இவங்களை பத்தி பேசுறீங்க? உன் பொண்டாட்டி பத்தி நாங்க நீ பேசவே மாட்டேய்யா. பொண்டாட்டி பொண்டாட்டி பொண்டாட்டி, யார் எனக்கு பொண்டாட்டி? இவள ஒரு நாள் என் பொண்டாட்டிய நான் ஏத்துக்கவே மாட்டேன். விடுமா, அவன் கோத்துல கத்திட்டு இருக்கான். வாங்க, நல்லா இருக்கணும். ஏமா, வலது கால எடுத்து வச்சு உள்ளவா. கேடு கட்ட கல்யாணத்தை பண்ணிட்டு வலது கால உள்ள சேரணுமா? இவளுக்கு தனியா ஒரு ரூம ஒதுக்குங்க, அதுவும் மாட்டு கொட்டையில. உனக்கு புரியல? தனியா சுதந்திரமா இருக்கணும் ஆசைப்படுதாவ. அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய கால் இருக்குல்ல, அதுல ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். கிழவி, உன் பொண்டாட்டியோட நீ சந்தோஷமா இருக்கணும் ஆசைப்படுத. அதுக்கு பாத்தியாட்டி உன் மவன கல்யாணம் முடிஞ்சு வந்த அன்னைக்கே பொண்டாட்டிய தனியா வச்சு பாக்கணும்னு ஆசைப்படுறானே. ஐயா விக்ரமே, உன்னை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டோம். உன் பொண்டாட்டி கூட நீ சந்தோஷமா தனியா போய் இரியா. ஏமா, ஆன தொந்தரவு பண்ணிடாத. அவனுக்கு இப்பவே தெரிஞ்சது தலைக்கு ஏறுது. ஏலே, நீ ஏசுப்பட்டவ இல்லல? முதல்ல கிழவிதான் போட்டு கல்யாணம். வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு. ஏலே, உன் குசும்பு எனக்கு தெரியாது. சரி சரி, கோபப்படாத. தனியாவே உனக்கு ரூம் ஒதுக்கி தாரேன். என்ன எல்லாரும் பிரதேசம் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன? இவன் மேல என் நிழல கூட படாது. எந்த பேரண்டி புசுக்கு நீ இப்படி சொல்லி போட்ட? நான் கொள்ளு பேரனை பார்க்கணும்னு ஆசையில இருக்கேன். உன் பிள்ளை தூக்கிட்டு கொஞ்சம் வேண்டாம். உன் பிள்ளை கொஞ்சிட்டு தான் இந்த கிழவி போய் சேருவா. அது நடக்காது, வேலைக்கு போய் சேர்ந்து. கொசர பத்தியா, ஒத்த பிள்ளை பெத்து கொடுக்க மாட்டானா, ரெட்ட பிள்ளை தான் பெத்து கொடுப்பானே. பொண்டாட்டி ஓரக்கண்ணாலே ரசிக்கானே. நீ என் கையால மிதிப்பட்டு சாவுன்னு இருக்கும்னு நினைக்க. ஏமா சும்மா இருங்கம்மா, அவனை டென்ஷன் இருக்கா. இல்ல இப்படியே ஊருக்குள்ள வந்த? அப்பதானே ஊர்ல இருக்கவங்க என் மோர்ல காரி துப்புவா. காரி துப்புதலுக்கு நீ என்னடா பண்ணிட்ட? கல்யாணம் தானே பண்ணிட்டு வந்திருக்க. வேற ஒண்ணு சொல்லிருக்க மாட்டானே. இந்த குரங்கு பையலுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டியான் இருப்பானே. வேற ஒண்ணு ஊரு பேசாது. வா, எப்போத்து குழப்பாதீங்க. பாரு, உன் அப்பா மன தப்ப நீயும் பண்ணிடாத. பரவே, ஒழுங்கா உன் பொண்டாட்டி கூட வாழறதுக்கு வழிய பாரு. அம்மா சொன்ன மாதிரி கொள்ளு பேரனை பெத்து கொடுக்க வழிய பாரு. அதுல எல்லாம் என் பேரண்டி பாயும் புலிதான். அப்படிதானையா? கிழவி, சரி நீ துள்ளிடதெல்லாம் போதும். போ போ. ஏமா, இருந்துக்கு ஏற்பாடு பண்ணு. பிள்ளைக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு கொடு. அப்பதான் என் கொள்ளு பேரன் குளு குளுன்னு இருப்பான். அப்படியே மாதிரி இருக்கணும். இல்ல, உன் பிள்ளை உன்ன மாதிரியே இருக்கணும்ல. ஆமா, நீனும் சின்ன பிள்ளைல குளு குளுன்னு அழகா இருப்பல. அப்படியே என் கொள்ளு பேரனும் எனக்கு வேணும். ஏமா ராசாத்தி. சொல்லுங்க பாட்டி. உன்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான், நீ எத்தனை பிள்ளை பார்த்தாலும் என் விக்ரம் மாதிரி தான் இருக்கணும். உன்னை பொழந்து கட்ட போறேன், பாத்துக்கிட்டே இரு. கொள்ளு பேர வேணுமா? கொள்ளு பேர கனவு கட்டிட்டே இருக்க. என் நினைவு கூட மேல படாது. டேய், இப்படி வீராப்பா பேசுறதுக்கு தான்டா 2 3 பிறந்திருக்கு. அம்மா, என்ன பாக்குறீங்களா? ஒரு வருஷத்துல தந்துருவேன். கிழவி, நீ பாயும் புலியாச்சடா. அம்மா, சரிடா போ. நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்க. பாரு, ஏன்டா உனக்கு இந்த கோவம்? இத்தனை வருஷம் உன் மேல இந்த கோவம் எல்லாம் இதுல கரைஞ்சு போச்சுடா. நீ பண்ணின வேலையே உருப்படியான வேலை இது மட்டும்தான். இந்த ரோகிணி யா மருமக, இந்த லட்சுமி யா மருமக. அத்தையா? ஆமா, புருஷனை பெத்தவங்க அத்தை தானே. எத்தனை பேசுறா? பாட்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லா இருக்கணும். நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன். ஆனா நீ நான் கேட்டதை மட்டும் கொடுத்துறணும். ரெட்ட பிள்ளைங்க தானே, கொடுத்துறேன் பாட்டி. என்ன பரியாசமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அண்ணன் நினைப்பு வேற இருக்காங்க. எனக்கு டயர்டா இருக்கு, உள்ள வரட்டுமா பாட்டி? நீ வா ராசாத்தி, என் சிங்கம். அன்னைக்குல செலக்ஷன் நான் சும்மாவா? அடிய ராசாத்தி, என் மனசு இன்னைக்கு குளிர்ந்து போச்சு. இத்தனை வருஷம் அடிமை வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு இன்னைக்குதான் எனக்கு மோசனம் கிடைச்சிருக்கு. சிங்கப்பண்ணியே என் வீட்டுக்கு அனுப்பிட்டா.
போலீஸ் அதிகாரி என் மருமகா தைரியமானவா, என்ன மாதிரி கோல இல்ல. என் மருமகா தைரியசாலி. முரடனைய அடக்கி கையாளுற திறமை உனக்கு இருக்குது. என் குடும்பம் இனி சந்தோஷமா இருக்கும். நிச்சயமாத்த. ஓ குடும்பமா சப்போட்டு. இவன் சந்தோஷமா வாழறதுக்கு முதல்ல இவ சேர்ந்து வாழணும். இப்ப சொல்ற, இனிமேல் இந்த வீட்டுல அவ யாரோ நான் யாரோ, புரியுதா? சும்மா இந்த போறியா செலவு பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. கொள்ளு பேர வேணும், மண்ணாங்கட்டி பேர வேணும்னு அந்த ஆசையா மண்ணடி போட்டிருந்தேன். என் மூச்சு காத்து கூட இவன் மேல படாது. எனக்கு பிடிக்கவே இல்ல. இவளை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்குது. இவளை பார்த்தா எனக்கு ஒரு பொண்ணாவே தோணல. ஆமா, கண்ணுக்கு லட்சணம் மகாலட்சுமி கிடைச்சிருக்கால, உனக்கு அப்படித்தான் தோணும். ஐயா பேராண்டி, ஓ அப்பன் கூட நீ பண்ண வேலைக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல ஒரு பையன் உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். உன்னை ஒருத்தி நம்பியும் வரமாட்டான். அதையும் மீறி ஒருத்தி உன்னை நம்பி வந்திருக்கா பாரு. வேற ஒண்ணு இல்ல, என் குடும்பம் தலைக்கணும்னு இருந்திருக்கு. கார்த்திக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இவரோட அருமை உனக்கு தெரியல. நீ வா தங்கம், அவன் கிடக்கான். அவன் வேணா தனியா வந்துட்டு போறான், நீ வா. நீ சரியான ஆம்பளை தானே? ஆமா. நீ வீர சூரன் தானே? ஆமா. நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா அடுத்த வருஷம் இதே நேரத்துக்கு என் கையில 2 மாசம் புள்ள, ரெட்ட புள்ள, ஆம்பளை சிங்கம் மாதிரி எனக்கு ஒன்னே மாதிரி பெத்து கொடு பாப்போம். எடுப்பட்ட கழுவி ஓடிடு சொல்லிட்டேன். எப்படியாவது ரெட்ட புள்ள பெத்து கொடுத்துறடா. இந்த கேள்வியோட கடைசி ஆசைடா. அச்சு பரலாம உன்ன மாதிரியே இருக்கணும். கொடுத்துற நீதான் ஆம்பளை சிங்கமாச்சே. ஆம்பளை சிங்கம் தான் கொடுப்ப, பாத்துக்க. ஏம்மா, இல்ல பால் இருக்கு, கொண்டு போய் அவனுக்கு கொடு வா. அத்தை புரியுது, அவன் கோவமா இருக்கான்னு பயப்படுத, அப்படிதானே? அப்படி இல்ல அத்தை, அவங்க கோவமா இருக்காங்கன்னா நான் பயப்படல. அவங்க இருக்க மனநிலை இப்ப சரியில்லை. அதான் மேலும் மேலும் அவங்கள டென்ஷன் படுத்துதே. நான் கொஞ்ச நாள் ஒதுங்கியே இருக்கேனே. பொண்டாட்டிக்காரி என்னைக்கும் ஒதுங்கி இருக்க கூடாது. அத்தை நான் சொல்றேன்ல, இந்த பாலை கொண்டு அவனுக்கு போய் கொடு போ. இல்லத்த, இந்த நேரம் அவங்களுக்கு என்ன பார்த்தா எரிச்சலா இருக்கும். நீ போய் நிக்கதான் உன் முகம் அவன் மனசுல பதியணும். உன் முகத்தை பார்த்து பார்த்து உன் முகம் இல்லாம அவனால இருக்கவே முடியாத அளவுக்கு உன் முகத்தை அவன் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு நீ எல்லாமா இருந்து பழகு. அப்புறம் நீ இல்லாம அவனால இருக்கவே முடியாது. தானா தேடி வருவான். என்ன அது மட்டும் தான் வாழ்க்கை என்ன? அவன்கிட்ட நீ கொஞ்ச நாள் அன்பு செலுத்து. தானா உன் கால் மாட்ட வந்து விழுவான். அவன் முரணெல்லாம் கிடையாது, முரணா ஆக்கப்பட்டவன். சீக்கிரம் மாறிடுவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவனை பத்தி தெரிஞ்சுதானே என் பிள்ளைய முழுசா நீ ஏத்திருக்க. வேற எதுக்குமா பயப்படுற? வா. அது வந்துட்ட. சரி நீ இங்கவே, நான் அவனை அனுப்பி வைக்க. அத்தை பாரு, நான் அவனை அனுப்பி வைக்க. நீ கொஞ்சம் பக்குவமா நடந்துக்க.